ஜப்பானோட தென்கிழக்கு பகுதிகளில் பிலிப்பைன்ஸில் இருக்கிற இந்த ஒரு ஐலாண்ட் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மவுண்ட் ஒயாமோன்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை வெடிப்பால் உருவாகியிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் இந்த தீவை கேஸ் மாஸ்க் டவுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த எரிமலை அடிக்கடி வெடிப்பு ஏற்பட்டு அதனால நிலநடுக்கமும் ரொம்பவே ஆபத்தான சல்ஃபர் டை ஆக்சைடு புகையையும் வெளிப்படுத்திட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அங்கே இருக்கிற காத்தோட கலக்கிறதுனால மனுஷங்க சுவாசிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா 2000 ஆண்டு இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. அப்போது அங்கே இருந்த மக்களை ஜப்பானிய அரசு ஜப்பான் மெயின்லேண்டுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 ஆண்டு அந்த மக்கள் இந்த தீவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்பத்துலேருந்து இந்த தீவில் வாழ்கிற மக்கள் அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக இந்த கேஸ் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தான் வரணும். இந்த தீவுக்கு வெளியே இருந்து யார் போனாலும் அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தான் போகணும்னு ஜப்பானிய அரசு ஒரு உத்தரவே போட்டிருக்கு. அப்படி மாஸ்க் போட்டுக்காம போனால் இந்த ஆபத்தான காற்றை சுவாசிக்கிறதுனால இறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அந்த எரிமலையில் இன்னமும் 40,000 டன்னுக்கும் அதிகமான சல்ஃபர் டை ஆக்சைடு புகை வெளிவந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க.